இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல ரோ நம்பர், ரேங்க், டென்ஸ் ரேங்க், பார்ட்டிஷன் பை, ஓவர் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? இதை ஒரு சின்ன டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? அந்த டெமோல எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள்ல முக்கியமா 3 விஷயங்களை நீங்க பார்க்கலாம். ஒன்னு நேமு, இன்னொன்னு சேலரி, இன்னொன்னு ஜெண்டர். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் டெமோ காட்டுறதுக்காக எஸ்கியூஎல் சர்வரை ஓபன் பண்ணிக்கிறேன். எஸ்கியூஎல் சர்வர்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள்ல நம்ம நேம், சரிங்களா, ஃபர்ஸ்ட் நேம், ஜெண்டர், சேலரி, ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படிங்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா சேலரி, ஹையஸ்ட் சேலரி வாங்குறவங்க டாப்லையும் லோயஸ்ட் சேலரி வாங்குறவங்க பாட்டம்லயும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ரோ நம்பர், ரேங்க், டென்ஸ் ரேங்க் இந்த 3ஐயும் நம்ம இதுல அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ரோ நம்பர் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரோ நம்பர் ஆல்ரெடி நான் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறத அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ரோ நம்பர், சரிங்களா, ரோ நம்பர் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், இது ஒரு விண்டோஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ஓவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு ஆர்டர் பை சேலரி, சரிங்களா, அதாவது சேலரிக்கு மேல இந்த ரோ நம்பர் அப்படிங்கறத அப்ளை பண்ணியிருக்கிறோம் அஸ் ரோ நம்பரிங். சரிங்களா? ஸோ இந்த அஸ் ரோ நம்பரிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, இப்படி நம்மளுக்கு பிலோல டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுனால அதில் அப்படி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 57. ஸோ அந்த 57க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரோ நம்பர் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். அதாவது ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ரோக்கு யூனிக் நம்பரை அசைன் பண்றதுக்கு பேரு தான் ரோ நம்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ரேங்கிங் அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த 9 அப்படியே காப்பி பண்ணிட்டு அதுல ரோ நம்பருக்கு பதிலா ரேங்க் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரேங்க் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிட்டு ஓவர் அகெயின் த சேம் காலம், சேலரிக்கு மேலதான் இந்த ரேங்க் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இதை மட்டும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரேங்கிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா 80,000 சேலரி வாங்குறவங்க ரேங்க் 1, 70,000 சேலரி வாங்குறவங்க ரேங்க் 2, 60,000 ரேங்க் 3, பட் 55,000 வந்து 4 பேர் வாங்குறாங்க. சரிங்களா? அதனால அந்த 4 பேருக்கும் ரேங்கிங் அப்படிங்கிறது சேமா அப்ளை ஆயிடும். சரிங்களா? இப்போ 4வது ரேங்க்ல உள்ளவங்க 4 பேரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்கிப் பண்ணிரும். ஸோ இங்க ரேங்கிங் அப்படிங்கிறதுல நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது சேம் ரேங்க்ல இருந்துச்சுன்னா அந்த ரேங்கை மேட்ச் ஆகுற மாதிரி அது ஸ்கிப் பண்ணிக்கும். சரிங்களா? 4, 5, 6, 7, சரிங்களா, 3 ரேங்கை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8 அப்படிங்கிறது, அதாவது 54,000 வாங்குறவங்க 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் 8 ரேங்க் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அகைன் 9 ஸ்கிப் பண்ணிடுது. ஸோ இப்படி ஸ்கிப் பண்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது ரேங்க் 1 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரோ நம்பருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் அப்படிங்கிறது அப்ளை ஆயிருக்கும். டென்ஸ் ரேங்க் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இங்க ரேங்க் அப்படிங்கிறதுக்கு பதிலா டென்ஸ் ரேங்க் அப்படிங்கறத போட்டுக்கிறேன். சரிங்களா? டென்ஸ் ரேங்க்னு போட்டுட்டு இங்க ரேங்கிங்க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா டென்ஸ் ரேங்கிங் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க என்ன ஆகும்னா ரேங்கிங் அப்படிங்கிறதுல ஸ்கிப் ஆகும்னு சொன்னோம் பாத்தீங்களா? இப்போ 4th ரேங்க்ல வந்து 4 பேர் இருக்கிறதுனால அது எல்லாமே, அதாவது 5, 6, 7 அப்படிங்கிறது ஸ்கிப் ஆயிடும். பட் இங்க டென்ஸ் ரேங்கிங்ல என்ன ஆகும்னா எதுவுமே ஸ்கிப் ஆகாது. சரிங்களா? ரேங்கிங் அப்படிங்கிறது ஸ்கிப் ஆகாது, சேமா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா எத்தனை யூனிக் சேலரி, சரிங்களா, 16 வகையான சேலரி வந்து கொடுக்கப்படுது. சரிங்களா? அதாவது 30,000 ஒன்று, 35,000 ஒன்று, ஸோ இப்படி நீங்க சேலரி எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரேங்கிங்க்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட்டிஷன் பை அந்த நேம்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா பார்ட்டிஷன் பை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்டா பிரிக்கிறது. இங்க நீங்க பார்ட்டிஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணவே இல்லை, அதனால இது என்ன நடக்கும்னா என்டையர் எம்ப்ளாயி டேபிளையுமே சிங்கிள் பார்ட்டா கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 57 ரெக்கார்டு இருக்குன்னா 57 ரெக்கார்டையும் சிங்கிள் பார்ட்டிஷனா எடுத்துக்கிறதுனால 57 ரோ நம்பரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பார்ட்டிஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? பார்ட்டிஷன் பை, கெஸ் பண்ணுங்களாம் எதுக்கு நான் அப்ளை பண்ண போறேன்ட்டு, ஜெண்டர். சரிங்களா? ஜெண்டருக்கு அப்ளை பண்ண போறோம். ஜெண்டர் பாத்தீங்கன்னா இங்க 2 ஜெண்டர், இந்த காலம்ல ஃபுல்லா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல், ஸோ அந்த 2 ஜெண்டர் மட்டும்தான் நம்ம இதுல வர்ற மாதிரி டேட்டா வச்சிருக்கிறோம். இதை என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா இடமும் காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேலரி அப்படியே இருக்கட்டும், இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் டேட்டா அப்படிங்கிறது மிஸ் அலைன் ஆகியிருக்கும். ஏன்னா நம்ம சேலரியை பேஸ் பண்ணி டிசெண்டிங் பண்ணியிருக்கிறோம். நம்ம எதை வச்சு பார்ட்டிஷன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிசெண்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிசெண்டிங் பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது பார்ட்டிஷன் பைனா என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட். சரிங்களா? மேல் எல்லாமே ஒரு பார்ட். சரிங்களா? டோட்டலா 30 மேல் இருக்கிறாங்க. 30 மேலுக்கு என்ன பண்ணிருச்சு, ரோ நம்பரிங் அப்ளை பண்ணிருச்சு, ரேங்கிங் அப்ளை பண்ணிருச்சு, டென்ஸ் ரேங்கிங் அப்ளை பண்ணிருச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் பார்ட்டிஷன் பண்றோம். அகெயின் என்ன பண்ணிருக்கோம்னா ஃபீமேல். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ரெண்டா பிரிச்சுக்கிறது, ரெண்டா பிரிச்சுட்டு அதுக்குள்ளதான் என்ன ஆகும்னா மித்த எல்லாமே அப்ளை ஆகும். சரிங்களா? இங்க நீங்க ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, 27 பேர் இருக்கிறாங்க. 27 ரோ நம்பர் அப்ளை ஆயிடுச்சு. ரேங்கிங் அப்படிங்கிறது அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிருக்குது. டென்ஸ் ரேங்கிங்கும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 5 டாபிக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோ நம்பர், ஓவர், பார்ட்டிஷன் பை, ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க். ஓவர் அப்படிங்கிறது தனியா யூஸ் பண்ண மாட்டாங்க, விண்டோஸ் ஃபங்க்ஷனோட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.